நேயர்களே, தற்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரசியல் செய்தியில ஒரு சர்ப்ரைஸான செய்தி. பிரேமலதா விஜயகாந்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான மனமகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. தேமுதிகவிற்கும் திமுகவுக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன? பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாமே. இது காங்கிரசுக்கு அதிர்ச்சியா இருக்கலாமா? என்ன செய்தின்னு பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல விஜயகாந்தினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணியில இணைஞ்சது. காங்கிரஸ் கடுமையான பிரச்சனைக்கு அப்புறம் இணைந்தது. அந்த கட்சிக்கு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது. அதுல தேமுதிகவினுடைய நம்முடைய தம்பி யாரு, அம்மாவுடைய தம்பி சுதீஷ் களமிறங்கி போட்டிட்டு ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகி உள்ளார். சரிங்க. இதுக்கு இடையில அந்த கூட்டணியில பல வருஷமா கூட்டணியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ராஜ்யசபா சீட்டை திமுக வழங்க தயங்கும் நிலையில தேமுதிகவுக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. என்ன காரணம்? அவங்க பெரிய ஓட்டு இல்லை, ஓட்டு கிடையாது. ஆனா எப்படி கொடுத்தாங்க? அது மட்டும் இல்லாம 2021 சட்டசபை தேர்தலில் தேமுதிக வெறும் 0.43% வாக்குகள் மட்டும்தாங்க பெற்றாங்க. இதுதான் விஜயகாந்துடைய தேமுதிகவுடைய அளவுகோல். ஆனா முதல்வர் ஸ்டாலின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்யசபா சீட்டை வழங்கி தேமுதிகவிற்கு 6 முதல் 8 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்படலாம், 10 கூட வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுது. 10 தான் சொல்றாங்க இரட்டை இலக்கத்துல. இப்போ விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, திமுக கூட்டணி இப்போ போர்க்கொடி உயர்த்தி 6 கட்சிகள் தொகுதியில ரொம்ப இழுபறி. தேமுதிக தப்பிட்டு என்ன இழுபறி? காங்கிரசுக்கு 28 கொடுத்தாச்சு, தேமுதிகக்கு 8லிருந்து 10ன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இது திமுகவுடைய கூட்டணி கட்சியினருக்கு ரொம்ப அதிருப்தியாம். திமுக கூட்டணி தொடர்ந்து அங்க வைக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தேர்தலை விட ஒரு சீட்டு குறைந்து தலா 5 சீட்டு வழங்குவதாக திமுக சொல்லியிருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்டுக்கு எத்தனை வருஷமா இருந்திருக்காங்க காத்து காத்து. திமுக கட்சி நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் சொன்ன உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி. அத மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடந்த முறை 6 வழங்கப்பட்ட நிலையில் இப்போ அதை விட குறைவாகத்தான் வழங்கப்படும் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடந்த முறை விட கூடுதல் சீட்டு திமுகவிடம் கோரப்பட்டாலும் நம்ப முடியவில்லை. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பல வருஷமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை கொடுத்தது 6, தற்போது அதை விட குறைய கொடுக்க போறாங்க. மறுமலர்ச்சி திமுகவுக்கு கடந்த முறை 6, தற்போது அதை விட குறைய கொடுக்க போறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 கடந்த முறை, இந்த முறை 8 கொடுப்பதாக சொன்னாலும் இன்னும் முடிவாகவில்லை. ஆனால் 0.43% வைத்திருக்கிற தேமுதிகவிற்கு மட்டும் ராஜ்யசபாவையும் கொடுத்துட்டாங்க. குறைந்தது 8, கூடியது 10. இரட்டை இலக்கத்துல கேட்டா 10 கொடுத்துருவாங்க. திமுக ஓர வஞ்சனை செய்கிறதா? கட்சிக்குள்ள ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா நாம ஒரு கொள்கைக்காக இருக்கோம், இதை பயன்படுத்தக்கூடாது பாருங்க. அதனால அவங்க ரொம்ப மன உடைஞ்சு தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளை விட தேமுதிகவிற்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அளிக்கிறாங்கிறதான் அந்த பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தேமுதிகவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை திமுக கொடுத்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மத்தியிலா, என்னங்க இன்ப அதிர்ச்சி அப்படின்னு நீங்க கேளுங்க. அதாவதுங்க, இந்த கூட்டணியில தேமுதிகவிற்கு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக ஒப்புக்கொண்டுள்ளது. குறிச்சுக்கிடுங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியை ஒப்புக்கொள்ள அதாவது அந்த தொகுதியை தேமுதிகவுக்கு ஏன் கொடுக்குறாங்க? நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி சென்டிமெண்டா. இந்த தொகுதியில விஜயகாந்த் வெற்றி பெற்றார். கடந்த 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் முதலாக விருத்தாச்சலத்தில் தொகுதியில் தான் அவர் களமிறங்கி வெற்றி பெற்றது மட்டுமல்ல, 61,337 ஓட்டுகள் தனித்து நின்று வாங்கினார். 61,337 வாக்குகள். பாட்டாளி மக்கள் கட்சி கோவிந்தசாமி பெற்ற வாக்குகள் 47,560. 2 பேருக்கும் இடையில 13,775 வாக்கு வித்தியாசம். அதன் பிறகு 2011ல விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு மாறினாராம். விஜயகாந்திற்கு பதில் தேமுதிக சார்பில் விருத்தாச்சலம் தொகுதியில வி முத்துக்குமார் போட்டியிட்டு 72,902 வாக்கள். யாரு? முத்துக்குமார்.
72,902 வாக்குகள் ஓட்டுகளை பெற்றார். அவரை எதிர்த்த காங்கிரஸ் வேட்பாளர் நீதிராஜன் 59,261 வாக்குகள் மட்டும் பெற்று 13,641 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். இப்ப 2026ல முத்துக்குமாருக்கு தேமுதிக சார்பில் போட்டியிட்ட நிலையில் வெறும் 18,563 வாக்குகள் மட்டுமே பெற்று 4வது இடத்துக்கு சென்றார். ஆனா 18,000 ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த தேர்தலில் அதிமுகவுடைய கலைச்செல்வனும் வெற்றி பெற்றார். அவருக்கு ஓட்டு 72,600. 2021 சட்டமன்ற தொகுதியில விஜயகாந்த் மனைவி, அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அவர் தோல்வி சந்தித்த மட்டும் இல்லாம 3வது இடத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் தள்ளப்பட்டார். இப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அதாவது திமுக கூட்டணியில் அவர் மொத்தம் 77,000 ஓட்டு வாங்கினார். பாமக கார்த்திகேயன் 76,000 ஓட்டு வாங்கினார். வெறும் 862 ஓட்டு தான் 2 பேருக்கும் வித்தியாசம். இந்த தேர்தலில் பிரேமலதா 25,908 வாங்கி 3ஆயிரத்துக்கு வந்தார். இப்ப 29 இந்த நிலையில்தான் தற்போது விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிகவிற்கு வழங்க திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்துள்ளது. இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் இந்த தொகுதியில் களமிறங்கி வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த தொகுதியை எடுத்துக்கொண்டு வன்னியர்கள் ஓட்டுகளால் வெற்றி நிர்ணயம் செய்ய முடியும். தற்போது ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள். இது வன்னியர்களின் ஓட்டுகளை பிரிக்கும். அதேபோல் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் உள்ளது. இதனால எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று பிரேமலதா கணக்கு போட்டுத்தான் இந்த தொகுதியை திமுகவிடத்தில் விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வருகிறார். காங்கிரஸுக்கு தர்ம அடி கொடுத்துட்டாங்க, வச்சு செய்யுது. இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தர்ம அடி. காங்கிரஸ் தற்போது திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டசபை தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்ட. ஆனா தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கோர்றாங்க. ஆனா அதை கொடுப்பாங்களா? விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் ராதாகிருஷ்ணனுடைய நிலை என்ன? இப்போ காங்கிரஸ் திமுக சீட் ஷேரிங் பிரச்சனை 28. ஆனா தேர்வு எடுக்கணும் இல்ல. அப்ப அதுல விருத்தாச்சலம் வரணும், ரிஷிவந்திய வரணும். காங்கிரஸுக்கு இதெல்லாம் பறிபோமோ? பெரிய சிக்கல் தான். மீண்டும் தேர்தலில் களமிறங்க தயாராகி வரும் நிலையில் யாரு? ராதாகிருஷ்ணன், காங்கிரசினுடைய ராதாகிருஷ்ணன் மீண்டும் வேட்பாளராக தயாராகி வரும் நிலையில் அந்த தொகுதியை திமுக தேமுதிகவிற்கு வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு. இப்ப இதைத்தான் வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? வச்சு செய்வது என்றால் இதுதான். சரி, இப்போ இந்த செய்தியினுடைய கண்டென்ட், காங்கிரஸ் கட்சி நிலைமை படுமோசமாக ஆகி வருகிறது. அவர்கள் ரொம்பவே பலியத்துப்படுத்திட்டார்கள் என்று சொல்வார்கள். பலியத்துப்படுத்தி விட்டார்கள், கேவலப்படுத்தி விட்டார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி வச்சு செய்தால் அவர்கள் இனி தப்பிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, தேமுதிகவை திமுகவுக்குள் ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கலாம். ஏன்னா அவங்க 0.41 ஒரு 2% ஓட்டுக்கிட்ட வச்சிருப்பாங்க. தொண்டர்கள் இருக்காங்க, பிரச்சார பீரங்கியாக அந்த அம்மா இருக்காங்க. ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அவங்க கணக்கு தமிழ்நாடு முழுவதும், தென்பகுதிகளிலும், மத்திய கொங்கு மண்டலத்திலும், வடக்கிலும் செல்வாக்குள்ள ஒரு கட்சி தான் ஆரம்ப காலத்தில். தேமுதிக இப்பொழுது அது உயிர் பெற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கால்குலேஷன் எப்படி நான் பார்க்கிறேன்னா, தனிச்சு நின்றால் இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று ஒரு பாயிண்ட் உண்டு. ஆனா திமுகவோடு சேர்ந்து நிற்கிற போது வெற்றி பெற்று விடுவார்கள். ஏற்கனவே விஜயகாந்த் ஓரியன்டட் எல்லாமே கணக்கு போடுவாங்க. அந்த திரைப்பட அந்த 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 விஜயகாந்துடைய ஃபேன்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால திமுகவோடு சேர்ந்தால் நம்ம கட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப்டனுக்கு அப்புறம் அவருடைய அந்த இறப்பை, அவருடைய மரணத்தை, அவரது செய்திகளை அரசியலாக்கி வெற்றி பெறலாம். இது பிளஸ் திமுகவுக்கு. விஜயை எதிர்ப்பதற்கு, அதிமுகவை எதிர்ப்பதற்கு பிளஸ். அதை பயன்படுத்துறாங்க. காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லையே. காங்கிரஸ் முகமும் இல்லை, சாடையும் இல்லை. எவனை வச்சு பயன்படுத்துறது? ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்போ அந்த அம்மா 0.43 தானே அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா பல பேர் பியூஸ் போயிட்டாங்க. மதிமுகங்கிற கட்சிலாம் பெரிய அளவுல இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு முகம் இல்லை. ஆனால்
அவர்கள் ஒரு தப்பை செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பெரிதாக்க வேண்டும். ஏனென்றால் 10% வாக்குகள் மேல் கொண்ட ஒரே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை தான். அவங்களுக்கு 8 தொகுதிலாம் கொடுக்க முடியாது. இவங்க 170 தொகுதி நிப்பா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதி கொடுத்தா எப்படி? அது சரி வராதுதான். அதனால அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. 2 இடதுசாரிகளும் மனப்புழுக்கத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் ரொம்ப சிரமத்தில் இருக்கு. மதிமுகவும் அப்படிதான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான். திமுக ஒரு நல்ல கட்சி, ஊழலற்ற கட்சிலாம் இல்லை. பிஜேபி மதவாத கட்சி, பாமக மதவாத கட்சி, சாதிவாத கட்சி. இதுக்கு எதிராக ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஊழல் எல்லாம் இருக்கு, அடாவடி எல்லாம் இருக்கு. வேறு சகித்து கொள்ள வேண்டியதுதான். தங்களுடைய வாக்களை இழக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. நாம இந்த மாதிரி செய்திகளை அடுத்து உங்களுக்கு தர்றோம். நன்றி.